ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் கூட அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாள் பெந்தெக்கோஸ்தே நாளாக இருக்கிறது. நாங்கள் எல்லாரும் தேவனுடைய சமூகத்திலே ஒருமனப்பட்டு கூடியிருக்கிறோம். நாங்கள் தேவனை ஆராதிக்கும்படியாய், அவரை தொழுது கொள்ளும்படியாய் நாங்கள் கூடியிருக்கிறோம். எல்லாரும் நன்றியுள்ள இதயத்தோடு நாங்கள் தேவனை ஆராதிக்க போகிறோம். நாங்கள் ஆலயத்துக்கு வந்து கொண்டு இருக்கும்போது ஹைவேயிலே ஒரு சின்ன ஆம்புலன்ஸ் போயிட்டு எமர்ஜென்சிக்கு ஆக்களை கொண்டு போகிற ஆம்புலன்ஸ் அதல்ல, டெத் ஆகிற போகிற ஆக்கள் கடைசி ஆசையாக இந்த ஊரில் கேட்பார்கள். அப்போ இந்த நெதர்லாந்து அவங்க பிடித்த இடங்களை சுற்றி பார்க்கணும். ஒரு ஜெல்லோ கலர் ஒரு சின்ன ஆம்புலன்ஸ், அதில் ஒரு நபரை எங்களுக்கு நாங்கள் அந்த நபரை பார்க்க முடியாத அந்த நபர் உள்ளே இருந்து வெளியே எல்லாத்தையும் பார்த்துட்டு போவார்ன்னு நினைக்கிறேன். அப்போ தான் நாங்கள் நினச்சி பார்த்தேன், அந்த எவ்வளோ இதயத்தில் ஏக்கத்தோடு அந்த நபர் அந்த ஆம்புலன்ஸில் போய்கொண்டு இருப்பார். நாங்கள் தேவனுடைய சமூகத்தில் நிற்கிறோம். தேவனுடைய ஜீவன் தேசத்தில் எங்களை வைத்திருக்கிறார், சுகத்தோடு எங்களை கொண்டு வந்திருக்கிறார். அந்த ஒரு காரியம் போது நாங்கள் தேவனை ஆராதிப்பதற்கு எல்லாரும் நன்றியுள்ள இதயத்தோடு ஆண்டவர் எங்களுக்கு ஜீவனை தந்தார், எங்களுக்கு சுகத்தை தந்தார், எங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் தந்து எத்தனையோ பேர் இந்த உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். மரணத்தை நாளை அறிந்து எத்தனையோ பேர் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் தேவனுடைய சமூகத்தில் நிற்கிறோம். நாங்கள் தேவனை ஆராதிக்க போகிறோம், அவரை தொழுது கொள்ள போகிறோம், அவருக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்த போகிறோம். யாவரும் தேவனுடைய சமூகத்தில் ஒருமனப்பட்டவர்களாய் இந்த ஆராதனை தேவனுடைய கரங்களில் ஒப்படைத்து நாங்கள் முதலாவது ஜெபிப்போம். தேவன் இந்த ஆராதனையிலே கர்த்தர் எழுந்தருளும்படியா அந்த பெந்தெக்கோஸ்தே நாளிலே தேவன் எழுந்தருளி ஒரு எழுப்புதலை கட்டளையிட்டது போல இந்த நாளிலும் தேவன் இந்த ஜெபத்திலே கர்த்தர் எங்கள் மத்தியிலே எழுந்தருளி எங்கள் மத்தியிலே ஒரு எழுப்புதலை கொண்டு வரும்படியாய் எங்கள் வாழ்க்கையிலும் எங்கள் ஊழியத்திலும் எங்கள் சபையிலும் கர்த்தர் எழுப்புதலை கட்டளையிடும்படி எல்லாரும் வானத்துக்கு நேராக உங்கள் கரங்களை உயர்த்தி என்னோடு சேர்ந்து ஒருமனப்படுங்க. ஹல்லேலூயா. தகப்பனே, அருமையானது நாளுக்காய் எமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, யாருக்கும் கிடைக்காத சலாக்கியத்தை எங்களுக்கு தந்து கர்த்தாவே எங்களை ஜீவனோடு எங்களை சுகத்தோடு பலத்தோடு உம்மை ஆராதிக்க எங்களை கொண்டு வந்தீரே. எங்களுக்கு கூடான கூடி நன்றிகள் கர்த்தாவே. இந்த ஆராதனை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறோம் அப்பா. இந்த ஆராதனை நீங்கள் முழுமையாய் பொறுப்படுங்க கர்த்தாவே. எங்களை சிலுவை பின்னாலே மறைத்து நீங்கள் மாத்திரம் வெளிப்படுங்கப்பா. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் கர்த்தாவே. இந்த ஆராதனைக்கு விரோதமாய் சத்துரு போடுகிற திட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் எங்கள் மத்தியிலே எழுந்தருளுங்கப்பா. வார்த்தைகள் வல்லமையாய் வெளிப்படட்டும். தேவனுடைய வல்லத்தை கிரியைகள் எங்கள் மத்தியிலே வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உடைய இரத்த கோட்டைகளாக நாங்கள் ஒப்படைக்கிறோம் கர்த்தாவே. பெரிய காரியங்களை கத்த செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. எல்லாரும் வாய்களை திறந்து தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா. ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் நிற்கிறோம். கத்த ஜீவனோடு எங்களை கொண்டு வந்திருக்கிறார். நன்றி செலுத்துவோமா. ஹல்லேலூயா. தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. எத்தனையோ பேர் உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் கர்த்தாவே. எத்தனையோ பேர் வியாதி படுக்கையில் இருக்கிறார்கள் கர்த்தாவே. ஆனாலும் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜீவனோடு நிற்கிறோமே கர்த்தாவே. நாங்கள் சுகத்தோடு நிற்கிறோமே கர்த்தாவே. எங்கள் குடும்பத்தை நீர் பாதுகாத்து எங்கள் சபைகளை பிள்ளைகளை பாதுகாத்து வைத்திருக்கிறீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கோடான கோடி நன்றிகளை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தகப்பனே, எல்லாரும் வாய்களை திறந்து நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா அப்பா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே, இதுவரை உதவினை எபினேசரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இனிமேலும் எங்களுக்கு உதவி செய்ய நீர் போதுமானவர் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. யோர்தானும் செங்கடலும் நம் எதிரிலே எழும்பி வந்த போதிலங்களை காத்தவர். எத்தனையோ போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரவங்கள், தேவைகள் எல்லாவற்றிலும் உங்களுக்கு போதுமானவராய் எங்களை நடத்தி வந்த தேவன் அவர். ஹல்லேலூயா அப்பா. உங்களுக்கு நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே அப்பா. உங்களுக்கு நன்றி சொல்ல ஒரு நாவு போதாது கர்த்தாவே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. உங்கள் வாழ்க்கையில நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள் அப்பா. நன்றிகள் கர்த்தாவே அப்பா. நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை எங்களை தாங்கினது கர்த்தாவே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. நான் நடந்து வந்த பாதைகள் கரடுமடுங்கள், உங்கள் கிருபையினை தாங்கியதான் பாடல் எல்லாம் பாடுவோம். ஹல்லேலூயா. கிருபை என்னை தாங்க
இயேசுவே. என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல. என் மனபலத்தால் நடந்து பார்த்தேன், நடக்க முடியல. என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல. என் மனபலத்தால் நடந்து பார்த்தேன், நடக்க முடியல. என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்தேன், சுமக்க முடியல. என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்தேன், சுமக்க முடியல. என் கால் பலத்தால் கடந்து பார்த்தேன், கடக்க முடியல. என் கால் பலத்தால் கடந்து பார்த்தேன், கடக்க முடியல. நடத்தி வந்தீங்க, ஆனாலும் நடத்தி வந்தீங்க. நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க. தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், உங்க கிருபை என்னை தாங்கியது அன்பு இயேசுவே. நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், உங்க கிருபை என்னை தாங்கியது அன்பு இயேசுவே. என் மனபலத்தால் ஆள பார்த்தேன், ஆள முடியல. என் பணபலத்தால் படைக்க பார்த்தேன், படைக்க முடியல. என் நாள் பலத்தால் ஆள பார்த்தேன், ஆள முடியல. என் பணபலத்தால் படைக்க பார்த்தேன், படைக்க முடியல. என் சொல் பலத்தால் சாதிக்க பார்த்தேன், ஒன்று முடியல. என் சொல் பலத்தால் சாதிக்க பார்த்தேன், ஒன்று முடியல. என் வாய் பலத்தால் வாழ பார்த்தேன், வாழ முடியல. என் வாய் பலத்தால் வாழ பார்த்தேன், வாழ முடியல. நடத்தி வந்தீங்க, ஆனாலும் நடத்தி வந்தீங்க. நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க. தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், உங்க கிருபை என்னை தாங்கியது அன்பு இயேசுவே. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், உங்க கிருபை என்னை தாங்கியது அன்பு இயேசுவே. தடுமாறும் போது என்னை தாங்கி நீரையா, என்னை அதிசயமாய் நடத்திய எந்த நேசையா. நான் தடுமாறும் போது என்னை தாங்கி நீரையா, என்னை அதிசயமாய் நடத்திய எந்த நேசையா. நடத்தி வந்தீங்க, ஆனாலும் நடத்தி வந்தீங்க. நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க. தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், உங்க கிருபை என்னை தாங்கியது அன்பு இயேசுவே. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், உங்க கிருபை என்னை தாங்கியது அன்பு இயேசுவே. என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல. என் மனபலத்தால் நடந்து பார்த்தேன், நடக்க முடியல. என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல. என் மனபலத்தால் நடந்து பார்த்தேன், நடக்க முடியல. என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்தேன், சுமக்க முடியல. என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்தேன், சுமக்க முடியல. என் கால் பலத்தால் கடந்து பார்த்தேன், கடக்க முடியல. என் கால் பலத்தால் கடந்து பார்த்தேன், கடக்க முடியல. நடத்தி வந்தீங்க, ஆனாலும் நடத்தி வந்தீங்க. நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க. தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், உங்க கிருபை என்னை தாங்கியது
கிருபை என்னை தாங்கியது அன்பு இயேசுவே. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், உங்க கிருபை என்னை தாங்கியது அன்பு இயேசுவே. நடத்தி வந்தீங்க, ஆனாலும் நடத்தி வந்தீங்க, நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க. தாங்கிக் கொண்டீங்க, கருத்தில் ஏந்தி கொண்டீங்க, தாங்கிக் கொண்டீங்க, கருத்தில் ஏந்தி கொண்டீங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், உங்க கிருபை என்னை தாங்கியது அன்பு இயேசுவே. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், உங்க கிருபை என்னை தாங்கியது அன்பு இயேசுவே. நன்றி ஆண்டவரே, ஹalleluya. நன்றி நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, ஹalleluya. எங்களால் சுமக்க முடியாத நேரத்திலே, எங்களால் நடக்க முடியாத நேரத்தில் அவர் தன்னுடைய தோளில் எங்களை சுமந்து வந்த நாட்களை நாங்கள் நினைத்து தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். ஹalleluya, ஹalleluya. நாங்கள் நாள் வரைக்கும் நாங்கள் நிற்பது அவருடைய கிருபை. ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நான் தடுமாறும் போது என்னை தாங்கி நீர் ஆண்டவரே, ஒரு தகப்பனை போல கர்த்தாவே என்னை சுமந்து வந்தீரே, உமக்கு நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே, நீர் போதுமானவர் அப்பா, நீர் கைவிடாத தேவன் ஆண்டவரே, நீர் இரக்கமுள்ளவர் அப்பா. ஹalleluya, ஹalleluya. தேவனே, உம்முடைய மகிமைகள் மத்தியிலே இறங்குவதாக, இறங்குவதாக. உம்முடைய பிரசன்னங்கள் மத்தியிலே இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா, அந்த பெந்தெக்கோஸ்தே நாளிலே நீ இறங்கின அந்த மகிமை ஆண்டவரே, இந்த ஜெபத்தின் மேலே இறங்கி வருவதாக இயேசுவின் நாமத்தில் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையிலும், ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு எழுப்புதல் இயேசுவின் நாமத்திலே, குடும்பங்களிலே எழுப்புதல் இயேசுவின் நாமத்தில், சபையிலே எழுப்புதல் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கட்டளையிடுகிறோம் அப்பா, கட்டளையிடுகிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. தேவனே, இந்த பிரசன்னம் ஆண்டவரே, ஓ ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே, நீங்க பிரசன்னமாகும் போது சூழ்நிலைகள் மாறும் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. அவர் இரக்கமுள்ள தேவன், அவர் இரக்கத்திலே ஐஸ்வர்யமுள்ள தேவன். ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பாருங்க. ஓ தேவன் உங்களை எவ்வளவா உயர்த்தி வைத்திருக்கிறார், எவ்வளவாய் நம்மை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஹalleluya. நாங்கள் நினைத்து பார்க்காத காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்திருக்கிறார். ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று. ஹalleluya, ஹalleluya. நன்றி அப்பா. நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை சொந்தமாக எங்கள் பிள்ளையாக எங்களை ஏற்றுக்கொண்டீரே, உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, சர்வத்துக்கும் அதிபதியே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீதி உள்ள நியாயாதிபதியே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. வானாதி வானங்கள் கொள்ளாதவர் அவர், வார்த்தையிலே வர்ணிக்க கூடாத தேவன் அவர். ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. ஓ ராமா சாந்தரவா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஒன்றுமே இல்லாமல் தொடங்கின வாழ்க்கை நன்மையாலே நிறைந்துள்ளது. ஹalleluya, ஹalleluya. அவர் எத்தனை நன்மைகளை எங்களுடைய வாழ்க்கையில செய்தார். ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹalleluya, ஹalleluya. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. thank you Lord. நன்றி அப்பா. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர்கள் எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம்.
பள்ளத்தாக்கினில் ஒரு சேனை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடுமே திக தரிசனம் உரைத்திடவே. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடுமே திக தரிசனம் உரைத்திடவே. அக்கினியாய் இறங்கிடுமே அக்கினாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே. கர்மேல் ஜெப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன். ஆகாவு நடுங்கிடவே அக்னி மழையாக பொழிந்திடுமே. கர்மேல் ஜெப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன். ஆகாவு நடுங்கிடவே அக்னி மழையாக பொழிந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே அக்கினாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. ஆமென். சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே அக்கினாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே. தன்மேல் ஜெப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன். ஆகாவும் நடுங்கிடவே அக்னி மழையாக பொழிந்திடுமே. தன்மேல் ஜெப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன். ஆகாவும் நடுங்கிடவே அக்னி மழையாக பொழிந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே அக்கினாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடுமே திக தரிசனம் உரைத்திடவே. எலும்பு எல்லாரும் சொல்லுவோம். Thank you, ஒரு Jesus. சேனையை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடுமே திக தரிசனம் உரைத்திடவே. அக்கினியாய் இறங்கிடுமே அக்கினாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே அக்கினாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுமே.
ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியிலே காணப்படுவதாக மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுவே ஆவியில் நிரம்பிடவே பின்மாரியின் அபிஷேகம் சகல ஜனங்கள் மேலும் அதிகமாய் பொழிந்திடுவே எல்லாரும் ஆவியில் நிரம்பி ஆண்டவரே இந்த பிரசன்னத்தினாலே தொடங்க இந்த பெந்தெக்கோஸ்து நாளிலே ஒரு மகிமை வெளிப்படுவதாக தேவ வல்லமை ஊற்றப்படுவதாக தேவ ஆவியானவர் நன்மையை பலமாக இறங்கி வருவதாக ஆண்டவரே அப்போஸ்தலரை காலத்திலே 120 பேர் இருந்த இடத்தில் மேலே தேவ ஆவியானவர் கிரியை செய்வீராக நீரே தகப்பனே இந்த நாளிலே கர்த்தாவே இந்த நாளிலே கர்த்தாவே நீரே இறங்கி வருவீராக connection இல்லை thank you Holy Spirit of the mighty God thank you Father in the name of Jesus thank you Father in the name of Jesus எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பாருங்க பரிசுத்த ஆவியானவர் ஒத்தாசையோடு காரியங்களை செய்ய வேண்டும் துதிக்க வேண்டும் ஆராதிக்க வேண்டும் ஏதோ தானோ ஒன்று நாங்கள் செய்யாதபடி பரிசுத்த ஆவியானவரை என்னை கண்ட்ரோல் பண்ண என்னை நிரப்பும் என்று சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினால் தேவ மகிமை வெளிப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால் கர்த்தாவே ஒரு மகிமை வெளிப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால் தேவனே எங்களை பாத்திரம் நிரம்பத்தக்கதாக உம் அபிஷேகம் நிரம்புவதாக ஒவ்வொரு பாத்திரங்களும் இயேசுவின் நாமத்தினால் எத்தனை பேர் அபிஷேகத்தை வாஞ்சிக்கிறீர்களோ தேவ பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறீர்களோ ஆண்டவரை நோக்கி பாருங்க தேவனே என்னை நிரப்பும் என் குடும்பத்தை நிரப்பும் நீரே முற்றிலும் ஆளுகை செய்யும் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் மற்றும் தேவனின் பிரசன்னம் ஆளுகை செய்வதால் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே இந்த சபையில எல்லாம் கண்ட்ரோலுக்கு வா in the name of Jesus தேவனின் ஆவியானவரின் கண்ட்ரோலுக்கு வருவதாக இயேசுவின் நாமத்தினால் thank you Holy Spirit of the mighty God ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தா நீரே தேவன் நீரே கர்த்தர் நீரே மாறாத கர்த்தராக இருக்கிறபடியால் கர்த்தாவே எங்களை நீர் இந்த நாளில் அபிஷேகம் பண்ண வேண்டும் 120 பேர் மேல் அறையிலே கூடியிருந்த போது இந்த பெந்தெக்கோஸ்து நாள் என்று சொல்லப்படுகிற அந்த நாளில் தேவ ஆவியானவர் அக்கினியாய் இறங்கி வந்த தேவன் ஒவ்வொருவரின் நாவுகளை தொட்டார் எங்க ஆவியானவர் தொடணும் அங்க தொடும்போது எல்லாரும் ஒரு வல்லமையினால் நிரப்பப்பட்டார்கள் ஒரு சுத்திகரிப்பு உண்டானது பலவீனங்கள் நீங்கி போனது அவர்கள் பலவான்களாய் நின்றார்கள் உங்களையே போல பேதுரு பலவானாய் எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணுகிறார் அதான் ஒரு வல்லமை பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை எங்கள் சூழ்நிலைகளையே மாற்றிவிடும் எங்கள் பலவீனங்களையே மாற்றிவிடும் எங்கள் வியாதிகளை மாற்றிவிடும் பாரங்களை அகற்றிவிடும் தேவனின் ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்ய நாங்கள் அனுமதிக்க வேண்டும் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் முக்கியமாய் இருக்கிறது அதை நாம் வாஞ்சிக்கிறோம் பெந்தெக்கோஸ்து நாளில் லீவு விட்டுட்டார்கள் ஆனா பெந்தெக்கோஸ்து என்ற அந்த காரியத்தை அவர்கள் விட்டுவிட்டார்கள் பெந்தெக்கோஸ்து என்றால் யாருக்குமே தெரியாம போயிருக்கு ஆனா லீவு வருகிறது நீல என்ஜாய் பண்ணுகிறார் உலக காரியங்களை குறித்து என்ஜாய் ஆனா நாம் என்ன செய்யணும் தேவ பிள்ளைகள் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து சங்கீதம் பாடி கீர்த்தனை பாடி தேவனை புகழ்கிறவர்களாயிருக்க
அப்போதான் தேவன் எங்களை பேர் சொல்லி அழைத்து நோக்கம் நிறைவேறும். பார்வோனிடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனத்தை என்னை ஆராதிக்க விட்டுவிடு. ஆராதிக்கிற ஜனமாய் நாம் இருக்கணும், துதிக்கிற ஜனமாய் இருக்கணும், ஒரு மாற்றங்களை கொண்டு வருகிற ஜனமாய் இருக்கணும். அப்போ நாம் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர்களாய் காணப்படணும். பின்மாரியின் அபிஷேகம் நம்மை ஆளுகை செய்யும். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவர், வாக்கு தத்துவம் சொன்னவர், வாக்கு மாறாதவராக இருக்கிறார். தகப்பனே, இந்த நாளை நீர் அங்கீகரிப்பீராக. இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் தெரிந்து கொண்ட நோக்கம் பெரிதாய் இருக்கிறது, பயங்கரமாய் இருக்கிறது. எங்கள் கண்கள் காணவும் இல்லை, செவிகள் கேட்கவும் இல்லை, இருதயம் உணரவும் இல்லை. ஆனால் ஒரு நாள் வரும், இந்த நாளில ஆண்டவர் உயர்த்து மாற்றுவோம், காரியங்களை வாய்க்கம் பண்ணுவோம். தகப்பனே, இந்த நாளை நீர் தொடர்ந்து வழி நடத்துவீராக, தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக, வார்த்தையை எங்களோடு பேசுவீராக. இந்த நாள் விசேஷித்த நாளாயிருக்கிறது ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்துக்கு வந்த நாள் ஆண்டவரே, நீர் பேசும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். யாவரும் தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருப்போம். Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Lord. கூட்டி இருக்கா? எல்லாம் ஓகே? Thank you, Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாள் பயங்கர வெக்கையான நாளாயிருக்கிறது. அக்கினி அங்கே கொழுந்து விட்டு எரிகிற நாளாயிருக்கிறது. வெளியே எரியுது. இந்த பெந்தெக்கோஸ்து நாளில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்த நாளை நாங்கள் நினைவு கொண்டு கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் புறக்கணிக்காதபடி பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும் என்று நாம் வாஞ்சிக்க வேண்டும். சில பேர் வேதத்தை இது சவுண்ட் சரியில்லை, இது முதல்ல அதை செட்டப் பண்ணுங்க. அது எல்லாம் ஒழுங்காக இருக்கணும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். சில பேர் வேத வசனங்களை நேசிப்பார்கள், ஆனால் பரிசுத்த ஆவியானவரை அங்கே விட்டு விடுவார்கள். சில சபைகள் நல்லா ஆராதிப்பார்கள், ஆனால் பரிசுத்த ஆவியானவரை அங்கீகரிக்க மாட்டார்கள். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு முக்கியமாக இருக்கிறார். அவர் அந்த திருத்துவ தேவனில் அவர் அடங்கி இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தினால்தான் நம் புத்திரர்களாய் காணப்படுகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. சகரியா 4வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிப்போம். சகரியா 4வது அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ சகரியா
தீர்க்கதரிசி ஆண்டவரின் வார்த்தையை சொல்லுகிறார். அப்பொழுது அவர் செருபாலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என்றால் தேவ ஆவியினால் தான் கூடாத காரியங்கள் கூடத்தக்கதாக செயல்படுகிறதா இருக்கிறது. நம் பலத்தினால நாங்கள் சில காரியங்களை முயற்சி பண்ணியிருக்கலாம். எங்க ஞானத்தினால நாங்கள் சில காரியங்களை செய்து தலைகீழா மாறி இருக்கலாம். நேரா நடக்கிற நீ அந்த பலத்தினால, உன் பலத்தினால, உன் சுயத்தினால, உன் ஞானத்தினால செய்யும் போது தலைகீழா மாறுகிறது. சில வேளையில் தேவ ஆவியானவர் உன்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்தினால் அந்த காரியங்களை எல்லாம் கர்த்தர் நேர்த்தியாய் நடத்துவார். அவர் நேர்த்தியுள்ளவர், அவர் ஒழுங்குள்ளவர். ஒழுங்கில்லாத காரியத்தை ஒழுங்குபடுத்தவே பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தில் மேல் அசைவாடினார் என்று வேதத்தில் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ தேவ ஆவியானவர் பெரியோரா இருந்தான சிறியோரா இருந்தான எல்லாரையும் தேவன் ஆளுகிறவராய் இருக்கிறார், ஆளுகிறவராய் இருக்கிறார். அதுதான் தேவ ஆவியினாலே ஆகும். என்னுடைய ஆவியினாலே உலகத்தில் எத்தனையோ ஆவிகள் இருக்கிறது, ஆனால் தேவனின் ஆவி ஒன்று. ஆனால் பொல்லாத ஆவிகள் பல லட்சக்கணக்காக இருக்கிறது. தேவ ஆவியினால் நடந்தால்தான் எல்லாம் ஒழுங்காய் நடக்கும், நேர்த்தியாய் நடக்கும், அது சமாதானமாய் இருக்கும். இல்லாவிட்டால் வேறொரு காரியங்கள் வேற ஆவிகள் கிரிகை செய்து நம்மை ஆளுகை செய்தால், அந்த ஆவியின் காரியங்கள் பொல்லாத ஆவிகள் நம்மை ஆளுகை செய்தால் அந்த பொல்லாத கிரிகைகள் தான் நமக்குள் இருந்து கிரிகை காணப்படும். அப்போ தேவ ஆவியினால் நாம் நிரப்பப்படுகிறவர்களாய் இருக்கிறோம். ரோமர் 8வது அதிகாரம் 14வது வசனம். மாம்சத்தின்படி பிழைத்தால் 8வது அதிகாரம் 14வது வசனம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நாம் யாராய் இருக்கிறோம்? தேவ ஆவியினால் நடத்தப்பட்டால்தான் தேவ புத்திரர்களாய் நாம் இருக்கிறோம் என்று வேதம் தெளிவும் திட்டவுமாய் சொல்லப்படுகிறது. அப்போ தேவ ஆவியினால் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நடத்தப்படணும். பரிசுத்த ஆவியானவரை நாம் வாஞ்சிக்கணும், அவரை நாம் நேசிக்கணும், அவர் எங்களை ஆளுகை செய்ய நாம் அனுமதிக்க வேண்டும். அப்போதான் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறோம் என்று ஆண்டவர் எங்களுக்கு தெளிவாய் சொல்லுகிறார். பாருங்க, தேவ ஆவியினால் நாம் நிரப்பப்படும் போது காரியங்கள் வித்தியாசமாயிருக்கும். இப்போ ஊழியம் செய்யும் போது தேவ ஆவியானவர் நம்மேல் வருகிறார். எதற்காக வருகிறார்? ஜனத்துக்காக தேவனின் வார்த்தையை பேசத்தக்கதாக ஆண்டவர் ஏவுதலின்படி ஆண்டவர் பேசுகிறவராய் இருக்கிறார். அப்போ தேவ ஆவியானவர் எதன் மேல எந்த மனுஷனை பயன்படுத்துகிறாரோ அதை ஆண்டவர் ஒரு நோக்கத்துக்காக பயன்படுத்தப்படுகிறார். அதனால்தான் யோவான் வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 10வது வசனத்தில் யோவான் இப்படியாய் சொல்லுகிறார். வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். இப்போ பாருங்க, யோவான் அந்த ஒரு தீவுல இருக்க, பத்திமு தீவு என்று அழைக்கப்படுகிற தீவுல இருக்கும்போது இப்படியாய் சொல்லுகிறான். பாருங்க, கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானேன். அப்போ இந்த உலகத்தில் அவர் இருக்கிறார், ஆனால் ஆவியில் நிறைந்து தேவ ஆவியினால் நிறைந்து இருக்கும்போது அப்பொழுது
எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அப்போ தேவ ஆவியினால் நிறையும் போது வெளிப்பாடுகள் உங்களுக்கு வருகிறது. வெளிப்பாடு வரும்போது தேவன் வெளிப்படுத்துகிற காரியங்கள் உங்களுக்கு ஈஸியாய் புரிந்து கொள்ளுகிறதா இருக்கிறது. அப்போ ஒரு சத்தம், தேவ ஆவியானவர் சத்தத்தை பேசுகிறார் என்றால் நீ தேவ ஆவியினால் நிறைந்திருக்கும் போதுதான் அந்த காரியத்தை புரிந்து கொள்ள முடியும். அப்போ தேவ வார்த்தையை நாம் பேசுகிறோம், நீங்கள் கேட்கிறீர்கள். அந்த காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும் என்றால், அதை ஏற்றுக்கொள்ளணும் என்றால், நீங்கள் தேவ ஆவியினாலே நிறைந்திருக்க வேண்டும், நிறைந்திருக்க வேண்டும். அப்போ தேவ ஆவிக்குள்ளாகிறதை பற்றி முதலாவது நான் பேச போகிறேன். ஆவிக்குள்ளாகிறது முக்கியம். தேவ பிள்ளைகள் ஆவிக்குள்ளாகிறதை நாம் விரும்ப வேண்டும், விரும்ப வேண்டும், விரும்ப வேண்டும். அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8வது வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்றார். பாருங்க, பவர், அது வல்லமை. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைகிறவர்களாக இருக்கிறீர்கள். அப்போ பவர், ஒரு சக்தி, தேவனின் சக்தி அங்கு எங்களுக்குள்ளே இறங்கும் போது நீங்கள் பலவீனமாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம். அந்த தேவனின் ஆவியானவர் இறங்கும் போது உங்களுக்குள்ளே ஒரு வல்லமை அங்கு காணப்படுகிறது. பரிசுத்த ஆவி உங்களில் வரும்போது நீங்கள் பலனடைந்து, இது அடுத்தது பாருங்க, சாட்சிகளாய் இருப்பீர்கள். பலன் அடைந்தது மாத்திரமல்ல, நீங்கள் சாட்சிகளாய் இருக்கத்தக்கதாக கர்த்தர் வெளியரங்கமாய் மாற்றுவார். பரிசுத்த ஆவியை நீங்க பெற்ற ஜனமாய் இருந்தா நீங்க எங்கு போனாலும் அங்கு தேவனின் அந்த வெளிப்பாடுகளை வெளிப்படுத்துவீர்கள். அங்கு தேவனின் அந்த கனியை வெளிப்படுத்துகிறவர்களாய் காணப்படுவீர்கள். அப்போ சாட்சி வெளிப்படும். இந்த மகன் ஆண்டவரை நேசிக்கிறான், ஆசீர்வாதமாயும் இருக்கிறான், சாந்த குணமாயும் இருக்கிறான். அவனின் பேச்சில் ஒரு வித்தியாசம் இருக்கையா. பரிசுத்த ஆவியானவரை பெற்ற பின்பு முன்பு என்று நாம் பிரித்து கொள்ளும் போது வித்தியாசத்தை காணப்படுத்தத்தக்கதாக கர்த்தர் வெளிப்படுகிறார். நீ முன்பு எப்படி இருந்தாய், அதற்கு பின்பு எப்படி இருக்கிறாய் என்று நீ பார்க்கும்போது உனக்கே புரியும். சில பேர் சொல்லுவார்கள், ஊழியத்தில் விடும்போது அவர்களுக்கு தெரியாமலேயே தேவன் பேசுகிறவர், அவர்களின் நாவை கண்ட்ரோல் பண்ணி ஆராதனையை நடத்துவார்கள், வார்த்தையை பேசுவார்கள். அப்போ தேவ ஆவியானவர் கண்ட்ரோல் பண்ணுகிறார் என்று அர்த்தம். அப்போ வல்லமை வெளிப்படுகிறது. நீ நினைத்ததை பேசாதபடி தேவ ஆவியானவர் நினைத்ததை பேசும்போது ஒரு மாற்றம் உண்டாகிறது. சபையில மாற்றம் உண்டாகிறது, அங்கு குடும்பத்தில் மாற்றம் உண்டாகிறது, நீ வேலை செய்கிற இடங்களில் மாற்றம் உண்டாகிறது. அதுதான் தேவ ஆவியானவர் வரும்போது நீ பலப்படுகிறாய், மற்றது சாட்சியாய் மாற்றப்படுகிறாய். அதுதான் தேவனின் சித்தமாய் இருக்கிறது. ஒருவரும் பலவீனராய் இருக்காதபடி தேவன் பலவான்களாய் மாற்றவும் சாட்சி உள்ளவர்களாய் மாற்றவும் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்திருக்கிறார். அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 4வது வசனம். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். பாருங்க, யோவான் ஆண்டவர் சீசர்களுக்கு சொல்லுகிறார். பாருங்க, யோவான் ஜலத்தினால் தானையா அங்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். அப்ப பாருங்க, ஞானஸ்நானம் என்றால் தண்ணீருக்குள்ள மூழ்கி எழும்புகிறது, தெளிக்கிறது அல்ல. தெளிக்கிறது அதுல சொல்லல. ஞானஸ்தானம், பேப்டிசம் என்றால் தண்ணீருக்குள் மூழ்கி எழுப்பப்படுகிறது. அவன் யோவான் அப்படி செய்தான். ஆனால் நீங்கள் சில நாளுக்குள்ளே
பரிசுத்தாவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ தேவனின் அபிஷேகத்தில் நீங்க மூழ்கத்தக்கதான நாள் வருகிறது என்று ஆண்டவர் முன் அறிவித்து விட்டார். ஆண்டவர் முன் அறிவித்து, அப்போ மூழ்கணும். தண்ணிக்குள்ள எப்படி மூழ்கி எழும்புகிறோமோ அதே போல தேவனின் அபிஷேகம் மகிமையில நாங்கள் மூழ்கி இருக்க வேண்டும். அப்போ மூழ்கி இருக்கும் போதுதான் சத்துருக்கள் ஏகிற அந்த அக்னி, அந்த வியாதிகள், போராட்டங்கள் அதையெல்லாம் மேற்கொள்ளத்தக்கதாக கர்த்தரின் ஆவியானவர் உனக்காக யுத்தம் பண்ணுகிறவராய் காணப்படுவார். அப்போஸ்தலர் 11வது அதிகாரம் 11வது வசனம். 11:16. நான் பேச தொடங்கின யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்களோ பரிசுத்த ஆவினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையை அப்பொழுது நினைவு கூர்ந்தேன். பாருங்க, ஆண்டவர் சொன்னா செய்திடுவார். ஆண்டவர் வாக்கு கொடுத்தா அந்த வாக்கை நிறைவேற்றுவார். அதுக்குள்ள நாங்கள் முந்திரி கொட்டிகளை போல முந்தக்கூடாது. பாருங்க, ஆவியானவர் சொன்ன அந்த வாக்குக்கு நாம் காத்திருக்கணும். வாக்கு தத்தங்கள் ஆண்டவர் சொல்லியிருந்தா, தேவ மனிதர்கள் மூலமாய் உங்களுக்கு சொல்லியிருந்தா, நீங்கள் வாசிக்கும் போது தியானிக்கும் போது தேவன் உங்களுக்கு சொல்லி சுட்டி காண்பித்தால் அந்த காரியம் நிச்சயமாய் நடக்கும். அந்த காரியத்துக்காக நாம் காத்திருக்க வேண்டும். பாருங்க, அப்போஸ்தலர்கள் காத்திருந்தார்கள். அங்கு பெந்தெக்கோஸ்து என்ற நாள் வந்தபோது தேவ ஆவியானவர் பொழிந்தார். அப்போ மூழ்கினார்கள் என்று பார்க்கக்கூடியதாய் இருக்கிறது. நீங்களோ பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் அப்பொழுது நினைவு கூர்ந்தேன். அப்போ நினைவு கூற வேண்டும். சில பேர் நன்மைகளை பெற்றுட்டு கொஞ்ச நாளில் அந்த நன்மைகளை மறந்து விடுவார்கள். நன்மையை தேவன் செய்கிறார், அந்த நன்மைக்கு நன்றி உள்ளவர்களாய் வாழ்நாள் முழுவதும் கர்த்தருக்குள்ள இருக்க வேண்டும். அப்போ நன்றியுள்ள இருதயத்தோடு கர்த்தரை சேவிக்க வேண்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையில வைத்திருக்கிறார். இவனை பார்க்க, சின்னவனை பார்க்கும்போது ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை வச்சிருக்கிறார். அவன் பிஸ்னஸ் கிளாஸில் போனா என்ன, ஆண்டவரை மறக்கக்கூடாது. ஒரு காலத்தில் பிஸ்னஸ் கிளாஸில் போனோன்னே நீ பெருமையாய் போ, அந்த காரியங்கள் மாறக்கூடாது. ஆண்டவர் தான் அந்த காரியங்களை உயர்த்துவார். அப்போ ஆண்டவர் உயர்த்தும் போது நாம் பெருமை வராதபடி பெற்றோர் கொஞ்ச நாள் தான் பாதுகாக்க முடியும். அவங்க மேரேஜ் பண்ணணுன்னு அவர்களின் வித்தை வராதபடி ஆண்டவரிடத்தில் இப்பயே நீங்கள் ஜெபிக்கத்தக்கதான பெற்றோராய் இருக்க வேண்டும். அப்போ தேவ ஆவியினால நாம் நிரப்பப்பட்டு இருந்தால் தான் அந்த காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கிறவர்களாய் மாறத்தக்கதாக கர்த்தர் நடத்துவார். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 4வது வசனம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார். பாருங்க, ஆவியானவர் வரும்போது, ஆவியானவரை நாம் பெற்றுட்டோம் என்ற ஒரு அந்த வெளிப்பாடு வருகிறது. மற்றவர்களுக்கு காண்பிக்கத்தக்கதாக ஆவியானவர் செயல்படுகிறார். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார்கள். அப்போ வெவ்வேறு பாஷைகள் மூலமாய் பரிசுத்த ஆவியானவரை நான் பெற்றுக்கொண்டேன் என்ற அந்த ஒரு அடையாளத்தை ஆண்டவர் தருகிறார். அது ஒரு ஸ்டெப்பாய் ஆண்டவர் காண்பிக்கிறார். நீ ஆவியில நிரப்பப்பட்டால் நிச்சயமாய் ஒரு நாளில் அந்நிய பாஷையை நீ பேசுவாய். வெவ்வேறு பாஷைகளை உனக்கு தந்த அந்த ஆவியானவரின் பாஷையை நீ நிச்சயமாய் பேச வேண்டும். ஏனென்றால் அது வேதம் சொல்லுகிறது.
யாரும் தடை செய்ய முடியாது. பரிசுத்த ஆவியினால் நிறையும் போது உன் நாக்கு அது தட்டுமாறி நீ நினைக்காத பாஷையை பேசுகிறதா இருக்கிறது. அப்போ தேவ ஆவியானவர் உனக்குள் இருந்து அந்த ஒரு முதலாவது வரத்தை வெளிப்படுத்துகிறார். அந்நிய பாஷைகளை நாம் பேச வாஞ்சிக்கணும். பாருங்க, சில பேர் அந்நிய பாஷை என்றா தெரியாது, ஆவியானவர் என்றா தெரியாது, சோத்திரம் சோத்திரம் என்றா நன்றா தெரியும். ஆனால் இதுக்குள் உள்வாங்க வேண்டும். ஆவியில் பரிசுத்த ஆவியினால் நிறைய வேண்டும். அந்நிய பாஷைகளை நீங்கள் பேச வேண்டும். முதலாவது குழந்தையை போல பேசுவீர்கள். போக போக அங்கே முதிர் வயது வரும்புகிறவர் எப்படி பேசுவாரோ அப்படி அந்நிய பாஷைகளை பேசுவீர்கள். அப்போ நாம் ஒவ்வொருவரும் தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அந்நிய பாஷையை பேச வாஞ்சிக்கணும். சில பேர் சொல்லுவார்கள் ஊழியர்கள் தான் பேசுவார்கள். அப்படி வேதத்தில் சொல்லல. எல்லா ஜனமும் பரிசுத்த ஆவியினால் நிறைந்த ஜனம் நிச்சயமாய் அந்நிய பாஷையை பேசத்தக்கதாக தேவன் அந்த கிருபையை தந்திருக்கிறார். அப்போ நாம் அந்நிய பாஷைகளை பேச வேண்டும். பாருங்க, அது ஒழுங்கு இருக்கு. பாருங்க, ஆவியான வந்தா ஒழுங்காத்தான் செய்வார். சில பேர் ஆராதனை நேரத்தில் பயங்கரமாய் பேசுவார், அது இடர்களை கொண்டு வரும். சில பேர் அந்த பிரசங்கத்தில் அந்நிய பாஷைகளை பேசி ஆவியில் அது இடரலை கொண்டு வரும். பரிசுத்த ஆவியானவரை தந்தால் பெற்றால் அது ஒழுங்காய்த்தான் நாம் செயல்பட வேண்டும். குழந்தை தன்மையாய் சில காலத்தில் செய்யலாம். குழந்தை அந்த குழந்தை பிறந்தோடனே அதுக்கு தெரியாதானே. இப்போ பாருங்க, அந்நிய பாஷைகளை பேச நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது சில நேரம் தெரியாமல் திடறுவீர்கள். சில நேரம் எங்க பேசணும் எப்படி பேசணும் என்று புரியாமல் பேசுவீர்கள். அது போக போக மாறணும். அப்போதான் நாங்கள் முதிர் வயது அடைகிறீர்கள், புத்திரர்களாய் மாறுகிறீர்கள் என்று நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அப்போ பெரியோரோ சிறியோரோ எல்லாரும் அந்நிய பாஷைகளை நாம் பேச வாஞ்சிக்க வேண்டும். அந்நிய பாஷைகளை பேசும்போது பிசாசுக்கு அங்கு விளங்காது என்று சொல்லப்படும். அது தேவனின் பாஷையாயிருக்கு, ஆவியானவரின் பாஷையாயிருக்கு. நீங்கள் ரகசியங்களை பேசுகிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அந்நிய பாஷைகளை சில நேரம் நமக்கு எதை ஜபிக்கணும் எப்படி ஜபிக்கணும் என்ற இந்த போராட்டத்தில் இருப்போம். பாருங்க, அந்நிய பாஷைகளை தேவ ஆவியானவர் பேசத்தக்கதாக அங்கு காண்பிப்பார். பாருங்க, நடத்துவார். பாருங்க, எங்களுக்கு தெரியாமலே நடத்தும் போது எங்களுக்குள்ள ஒரு பலம் உண்டாகிறது, ஒரு விடுதலையை உணர்வோம். அங்கு நாங்கள் பல காரியங்களுக்காக ஜெபிக்க அங்கு ஆரம்பித்து விடுவோம். அப்போ தேவ ஆவியானவர் நடத்துகிறார் என்று புரிந்து கொள்ள முடியும். அப்போ அந்நிய பாஷைகளை பேசும்போது ஆவிக்குரிய காரியத்தில் ஒரு யுத்தம் நடக்கிறது. அங்கு யுத்தம் நடக்கும்போது ஒரு மாற்றம் உண்டாகிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யுத்தம் நடந்தால் ஒரு மாற்றம் உண்டாகிறது. ஆனால் தேவ ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்து பாஷைகளை நாம் தேவனுடைய பாஷைகளை பேசுகிறவர்களாய் காணப்படணும். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனம். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியீர்களா? அறியாமல் இருக்கிறீர்களே, மந்த புத்தியாய் இருக்கிறீர்களே. கொரிந்திய பட்டணத்துக்கு அப்போஸ்தலர் எழுதும்போது, அப்போஸ்தலர் பவுல் எழுதும்போது என்னையா புரியாமல் இருக்கிறீங்க? நீங்க தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். ஏன அதை குறிப்பிக்கிறார் என்றால் தேவ ஆவியானவர் உங்களை ஆளுகை செய்து அசைவாடி கொண்டிருக்கிறார். அது புரியாம எங்கெங்கோ எல்லாம் சிந்திக்கிறீர்கள். அங்கு ஒரு காரியம் புரியாம மந்த புத்தியலாய் இருக்கிறீர்கள். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள்.
தேவனுடைய ஆவியானவர் எங்களுக்குள் வாசம் செய்கிறார் என்று நாம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் போது தேவ ஆவியானவரை நீ துக்கப்படுத்துகிறாய். அப்போ தேவ ஆவியானவர் உனக்குள் இருந்து துக்கப்படுகிறார். துக்கமான காரியங்களை நாம் செய்யாதபடி எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். நீ ஆலயமாய் நடமாடுகிற ஆலயமாய் இருக்கிறாய். மற்றவர்களுக்கு காண்பிக்கிறார் தேவன் எனக்குள் இருக்கிறார் என்று காண்பிக்கிற நடமாடுகிற ஆலயம் நீ, தேவனின் ஆலயம். அப்போ நாம் செய்கிறது, பேசுகிறது, பார்க்கிறது எல்லாத்தையும் நாம் கவனமாய் செயல்பட வேண்டும். பவுல், அப்போஸ்தலர் பவுல் சவுலாய் இருந்தான் பாருங்க. அவன் தேவ பிள்ளைகளை எல்லாம் முறியடிக்கணும், ஜெயிலுக்கு போடணும் என்று அந்த மதத்தின் ஆவி அவனை ஆளுகை செய்து கொண்டிருந்தது பாருங்க. சவுலாய் இருக்கும்போது மதத்தின் ஆவி. சில பேர் மதத்தை விட்டு கொடுக்க மாட்டார்கள், இதுதான் அதுதான் என்று சொல்லுவார். ஆனால் சிந்த அந்த கட்டில இருக்கு, இருள இருக்கு, ஒரே தெய்வம் என்று புரியாதபடி செயல்படுவார். அதே போலதான் சவுல் இருக்கும்போது பாருங்க, பவுல் சவுலாய் இருக்கும்போது அவன் வேத பண்டிதர் என்று சொல்லப்படுகிறார். வேதத்தை நன்றாய் படித்தவன், பழைய ஏற்பாட்டில் எல்லாத்தையும் படித்து ஜூத முறைமையை எல்லாம் கற்றுக்கொண்ட பண்டிதர் அந்த மதத்தின் ஆவியினால தேவ பிள்ளைகளை அட்டாக் பண்ண துவங்கிவிட்டான். அவன் போகும்போது தேவன் அங்கு வெளிப்படுத்துகிறார். அங்கு அவனின் கண்கள் சத்தம் கேட்கிறது பாருங்க. ஆண்டவரின் சத்தத்தை கேட்கும்போது அங்கு பாருங்க விழுந்துட்டான், கண் குருடாயிற்று. ஒரு இடத்துல கொண்டு போய் விடுகிறார்கள். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 17வது வசனம். அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும்படிக்கு பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்படும் படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். பாருங்க, அனனியாவை ஆவியானவர் அனுப்புகிறார். பேசி சொல்லி வெளிப்படுத்தி அந்த பவுல், சவுலா இருக்கிற பவுல எங்கே இருக்கிற, எந்த ரோட்டில் இருக்கிறார் என்று தெளிவும் திட்டமாய் சொல்லி அனுப்புகிறார். ஆவியானவர் நல்ல ஒழுங்காய் வெளிப்படுத்துகிறவர். இப்போ என்னதான் வெளிப்படுத்துறான்னு தான் கொஞ்சம் காரியமாக இருக்கிறது, வித்தியாசமாக இருக்கிறது. ஆவியானவர் வெளிப்படுத்தினா ஒழுங்காத்தான் வெளிப்படுத்துவார். இந்த வீடு, அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள்ள பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, பாருங்க, கையை வைக்கணும், எதற்காக ஜெபிக்கணும் என்று ஆவியானவர் சொல்லுகிறவராயிருக்கிறார். அப்போ ஆவியானவர் நமக்கும் சொல்லுகிறவராய் இருக்கிறார், நமக்கும் சொல்லுகிறவராய் இருக்கிறார். அங்க போனேன், இங்க போனேன், பரலோகத்துக்கு போனேன், அதை செய்தேன், இதை செய்தேன் என்று இல்லை. அங்கு ஒரு எழுப்புதலை கொண்டு வரத்தான் ஆவியானவர் இந்த இடத்திலே காணப்படுகிறார். கையை வைத்தோன, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையணும் முதலாவது. அப்போ ஆவிக்குரிய கண்கள் துறக்கப்படணும். ஆவிக்குரிய கண்கள் துறக்கப்படும் போதுதான் உனக்கு புரியும் இப்படியான காரியங்களை கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறாரா, என் குடும்பத்துக்கு வைத்திருக்கிறாரா, சபைக்கு வைத்திருக்கிறாரா என்று உனக்குத்தான் புரியும். அப்போதான் கண் துறக்கப்பட்ட வேண்டும். பாருங்க, சபை ஆரம்பிக்கும் போது பிரேடாவில் ஆரம்பித்தோம், எல்லாரும் பகுதி பண்ணினார்கள், குடும்பமாய்த்தானே ஆரம்பிக்கிறார்கள். பிறகு கொஞ்சம் ஒரு வருஷத்துக்கு பிறகு ஊத்திரேகத்தில் ஆரம்பித்தோன்னு பிரேடாவே ஒழுங்கா இல்லை, ஊத்திரேக்தும் ஒழுங்கா, அதுக்குள்ள ஊத்திரேக்து வேறையா என்று பகுதி பண்ணினான். நமக்குத்தானே தெரியும் தேவன் நமக்கு வைத்த திட்டத்தை. ஒரு காலத்தில் கொஞ்சமாக தான் இருக்கும். நாம் தனி ஆராதித்தவர்கள் தான்.
ஒரு கீபோர்டும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்படித்தான் வந்தவர்கள் நாம். ஆனால் தேவன் நமக்கு வைத்த திட்டத்தில் எந்த நபர் வந்தால்னு வராட்டி என்ன, சபை நடந்துதான் கொண்டிருக்கும். ஒரு நாளில் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று தான் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்போ கண்கள் துறக்கப்பட வேண்டும். கண்கள் துறந்தாத்தான் நீ ஒழுங்கா எங்க நடக்கிறாய் என்று உனக்கு புரியும். அப்போ எங்க நடந்தா பிள்ளையா நடக்கிறேன், அப்ப திரும்புற ஒரு வழி உண்டாகும். அப்போ அவனுக்கு என்ன நடக்கிறது? கண் பார்வையின்படி அங்கு பாடி கண் பார்வை அடையத்தக்கதாக பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட, கண் பார்வை அடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படி என்னை அனுப்பினார் என்று சொல்லுகிறார். பாருங்க, அப்போஸ்தலர் பவுல் இல்லாட்டி இந்த அரை பைபிளே இருக்காது. அப்போஸ்தலர் பவுலை எதற்காக தெரிந்து கொண்டார்? சபைகளை கட்டவும் எழுப்புதல் கொண்டு வரவும் அற்புதங்கள் அதிசயங்கள் அடையாளங்கள் கொண்டு நடத்தத்தக்கதாக அங்கு பவுலை தெரிந்து கொண்டார். அப்போ நாம் எதற்காக ஓடுகிறோம்? ஆண்டவரின் காரியத்தை செய்யணும். மற்ற காரியங்கள் அடுத்ததாக இருக்கட்டும். நாம் ஜெபிக்கிற நேரத்தில் ஜெபிக்கணும், பாடணும், குடும்பமாய் பாடணும், துதிக்கணும். வேத வசனம் ஒரு அதிகாரத்தை குடும்பமாய் வாசியுங்கள், தியானியுங்கள். அப்போ காரியம் பயங்கரமாய்த்தான் உங்களை கொண்டு கர்த்தர் செய்வார். பாருங்க, அப்போஸ்தலர் பவுல் ஒரு பட்டணத்துக்கு போகிறார். பாருங்க, அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து, பாருங்க, ஒரு மந்திரவாதி அங்கு வித்த காட்டி கொண்டிருக்கிறான். பாருங்க, மந்திரவாதிகள் வித்த காட்டுவார்கள். ஆண்டவரின் காரியத்தை போல வித்த காட்டுவார்கள், குறி சொல்லுவார்கள். ஆண்டவரின் தேவ பிள்ளைகளை விட அவர்கள் இன்னும் ஹையாய் சொல்லி காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, அப்போ பவுல் அந்த பட்டணத்தில் பார்த்துட்டு பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்க்கிறார். பாருங்க, பரிசுத்த ஆவியினால் நிறைந்து பார்க்கிறது ஒரு வித்தியாசம். பரிசுத்த ஆவியினால் நிறையும் போதுதான் மனுஷனுக்குள்ள என்னென்ன காரியங்கள் நடக்கிறது என்று அவன் சொல்லுகிறான். பாருங்க, 10வது வசனத்தில், எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓய மாட்டாயோ? பாருங்க, கண் துறக்கணும், ஆவியினாலே நிறையணும். ஆவியினால் நிறைந்து பார்க்கும் போது அவனுக்குள் இருக்கிற காரியத்தை பவுல் சொல்லுகிறான். எல்லா கவடமும் எல்லாம் பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓய மாட்டாயோ? பாருங்க, பரிசுத்த ஆவியானவரினால் நிறைந்து பார்க்கும்போது இந்த காரியங்கள் அவனுக்குள் அந்த மந்திரவாதிக்கு இருக்கிறதை அங்கு சொல்லுகிறான். பாருங்க, சொல்லிட்டு இது வருகிறது என்று 11வது வசனத்தில் சொல்லுகிறான். இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது, சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாய் இருப்பாய் என்றான். உடனே மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது. அவன் தடுமாறி கைலாகு கொடுக்கிறவர்களை தேடினான். அப்போ பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார். என்ன காரியங்கள் நடக்க போகிறது உனக்கு, மந்திரத்தினாலே நீயே விழுந்து கொள்ளத்தக்கதாக தேவனின் கரம் உனக்கு எதிராய் இருக்கிறது என்று சொல்லும் போது அவன் மேல அந்த மந்திரமும் பில்லி சூனியம் இருளும் எல்லாம் அவன் மேல விழும்போது அவன் தடுமாற ஆரம்பிக்கிறான். பாருங்க, அப்படிப்பட்ட காரியங்களை தேவ ஆவியினால் நிறைந்தவர்கள் செய்கிறார்கள். நீங்கள் வீட்டில் போகும்போது, ஒரு புதிய நபர் வீட்டில் போகும்போது நீங்கள் வைக்கும் போதே ஆவியானவர் தெளிவும் திட்டமாய் சொல்லுவார். அதுக்காக போய் சத்தம் போட்டு ஜெபிக்கிறேன். உங்கள் மனதுக்குள்ளே சில காரியங்களை நீங்கள் ஜெபிக்க வேண்டும்.
ஆவியானவர் சொல்லுகிறார் என்று ஞானம் இல்லாமல் செயல்பட்டால் அங்கு பிரச்சனை உண்டாகும். ஞானமாய் செயல்படத்தக்கதாக நாம் செயல்பட வேண்டும். இந்த சூழ்நிலையில் அப்போஸ்தலர் சத்தமாய் சொல்லுகிறார் என்றால் அவன் வெளியரங்கமாய் வித்த காட்டி கொண்டிருக்கிறான், மற்றவர்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறான். அந்த காரியத்தில் எல்லாரும் தெரியத்தக்கதாக அங்கு கட்டிந்து கொள்ளுகிறார். அப்போ அந்த மந்திரங்கள் எல்லாம் விழுந்து அவனை அழிக்கத்தக்கதாக செயல்படும் போது 12வது வசனத்தில், அப்பொழுது அதிபதி சம்பவித்ததை கண்டு கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து அதிசயப்பட்டு விசுவாசித்தான். பாருங்க, அதிபதியை வஞ்சித்து கொண்ட மந்திரவாதி விழுந்தான். இப்ப குறி சொல்லுகிறவர்கள் எல்லாம் வைத்திருக்கிறார்கள். அந்த மந்திரவாதி விழும்போது அதிபதி பார்த்து கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து அதிசயப்பட்டு விசுவாசித்தான். ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்கள் மூலமாய், சபை மூலமாய், ஊழியர்கள் மூலமாய் செய்யும்போது மனிதனை ரட்சிக்கத்தக்கதாக அங்கு செயல்படுகிற தேவனாய் இருக்கிறார். பாருங்க, யோசேப்பை அவன் விசேஷித்த ஆவியை பெற்றவன், தேவ ஆவியை பெற்ற யோசேப்பு. ஆதியாகமம் 41வது அதிகாரம். ஆதியாகமம் 41வது அதிகாரம் 11வது வசனம். அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார் என்றான். பாருங்க, அவன் வெளிப்பாடுகளை சொன்னோன்ன யோசேப்பை புகழத்தக்கதாக பேசும்போது அவன் யோசேப்பு சொல்லுகிறான், தேவனே, தேவ ஆவியானவரே எனக்கு வெளிப்படுத்தினார், இந்த பார்வோனுக்கு சொல்லத்தக்கதாக வெளிப்படுத்தினார் என்று சொல்லுகிறான். பாருங்க, அவன் சில காரியங்கள் நடக்கும்போது பட்டாரண்டு இப்போ இருக்கிற சூழ்நிலையில் எல்லாத்தையும் போட்டு, அதை போட்டு, இதை போட்டு, வீடியோ போட்டு பார்க்குறவனுக்கு புரியாமல் அவன் குழம்பி போய் என்னத்துக்காக இது நடக்கிறது, எதுக்காக நடக்கிறது என்று தெரியாமல் பார்க்கிறவன் அந்நியன் குழம்பி போய் ஆண்டவரை வெறுக்கிற சூழ்நிலையாய் மாறுகிறது. ஆனால் யோசேப்போ பார்வோனுக்கு என்ன சொல்லுகிறான், தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளச் செய்தார் என்று சொல்லுகிறான். அவனை தான் புகழல்ல, ஆண்டவரை அவன் உயர்த்துகிறதாய் காணக்கூடியதாய் இருக்கிறது. ஆதியாகமம் 41வது அதிகாரம், அதே அதிகாரம் 38வது வசனம். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல் வேறொரு உண்டோ என்றான். பாருங்க, பார்வோனே இப்ப புகழுறான். பாருங்க, அவன் புகழல, யோசேப்பு. பார்வோனே இப்படி சொல்லுகிறான். பாருங்க, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். தேவ ஆவியை பெற்றவர்களை அங்கு மற்றவர்கள் பார்க்கும்போது, பேசும்போது, செயல்படும் போது அந்த காரியம் வெளிப்படுகிறதா இருக்கிறது. இப்படி சொல்லுகிறான். அங்கு பார்வோன், அங்கு பாருங்க, தேவாவியை பெற்ற மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்று சொல்லுகிறான். அதே போல தான் தானியேல் 6வது அதிகாரம் 3வது வசனம். ஆறாவது அதிகாரம் 3வது வசனம். தானியேல் எங்கே இருக்கின்றார்? இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். பாருங்க, மேற்பட்டவனாயிருந்தான். அந்நிய தேசத்தில் இருக்கிறான், பாபிலோனில் அடிமை கொண்டு போகப்பட்டவன். பாருங்க, எந்த சூழ்நிலையில் இருக்கிறான் பாருங்க. இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்குள் சேனாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். அப்போ நாங்கள் எங்கே போனாலும் நாங்கள் கவலைப்பட தேவையில்லை. பரிசுத்த ஆவியானவரை பெற்ற நாம் எங்கு போனாலும் மேன்மையாயிருக்கத்தக்கதாக கர்த்தர் மாற்றுகிறவராயிருக்கிறார். அப்போ சொல்லப்படுகிற தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்ததனால் அவனை ராஜ்யம் முழுவதையும் அதிகாரியாக ஏற்படுத்தினான், ராஜா என்பதாக. அப்போ பாருங்க, அவனை உயர்த்தத்தக்கதாக கர்த்தர் மாற்றினான்.
நாம் அந்நியராய் இந்த தேசத்தில் இருந்தாலும் ஆண்டவர் இந்த தேசத்தில் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை உயர்த்துவார், மற்றவர்கள் பார்க்கத்தக்கதாக ஆண்டவர் உயர்த்துவார் என்ற அந்த விசுவாசம் நமக்குள்ளே கிரியை செய்ய வேண்டும். அப்போ விசேஷித்த ஆவியை பெற்று செயல்படுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அதுதான் ஃபோக்கஸாக இருக்கணும். கர்த்தர் எல்லாத்தையும் தருவார், ஆனால் கர்த்தர் அந்த ஃபோக்கஸை விடாதபடி நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இங்கு பெருக இங்கு திசை மாறாதபடி பெருக பெருக ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். பாருங்க, 2 ராஜாக்கள். எலிசா இப்படித்தான் செய்தான். ஒரு வாஞ்சை. 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிப்போம். 1வது. அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். பாருங்க, எலிசா எலியாவின் அந்த போக்கஸ், எலியா அங்க போகிறாரோ அங்கெல்லாம் அவன் கண் இருக்கும். ஆண்டவர் எலியாவை எடுக்க போகிறார் என்று எலிசாக்கு நன்றா தெரிந்த பிரகாரம் அவர் எங்க போகிறானோ, எந்த திசைக்கு போகிறாரோ அவனிடத்தில் அந்த சேர்ந்து கொண்டே போவான். எதற்காக அவன் சேர்ந்து போகிறான் என்றால், அவனுக்கு தெரியும் எலியாவை ஆண்டவர் எடுத்துக்கொள்ள போகிறார். ஆனால் இவனுக்குள்ள ஒரு சிந்தை இருக்கு பாருங்க, இவனுக்குள் இருக்கிற அந்த வரத்தை விட எனக்கு இரட்டிப்பாய் வேண்டும் என்று அங்கு அவன் வாஞ்சித்தான். வரங்களை நாம் வாஞ்சிக்கணும், வரங்களை வாஞ்சிக்கணும், கனிகளும் இருக்கணும். சில பேருக்கு வரம் இருக்கும், கனி இருக்காது. கனிகளினால் தான் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் எலிசா அங்கு அந்த எலிசா பாருங்க, எலியா போற இடம் எல்லா இடமும் போயிட்டு நான் என்ன செய்யணும், அக்கறைக்குள்ளே சேர்ந்து போகிறார்கள். 2ஆ பிரியுது. எலியா சால்வே அடிக்கும் போது அங்கே 2ஆ பிரிந்து அக்கறைப்படுகிறார்கள். அதுவும் விட இல்லை பாருங்க, அவன் எடுத்து கொள்ளப்படும் முன்னே நான் என்ன செய்ய வேண்டும் கேளென்றான். அதற்கு நான் இரட்டிப்பான வரத்தை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். பாருங்க, எலியாவுக்கு பாருங்க என்ன சொல்லுகிறான். 10வது வசனம். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய் ஐயா, உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளும் படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது. அப்போ நாம் தேவ ஆவியானவரை பெறணும் என்றால் தேவனை நோக்கி பார்க்க, அபிஷேகத்தில் மூழ்கணும் என்றால் தேவ ஆவியானவர் அந்த போக்கஸ் இருக்கணும். பாருங்க அவன் என்ன சொல்லுகிறான், நீ கண்டால் தான் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் அந்த வரம் இரட்டிப்பாய் கிடைக்காது. 11வது வசனம், 12வது வசனம், 14வது வசனத்தில் பாருங்க, அக்னி ரதம் வருது, அக்னி குதிரைகள் வருகிறது. கீழே அவ எடுக்கப்படும் போது எலியாவில் இருந்த அந்த சால்வை கீழே விழுகிறது. பாருங்க, இவனுக்கே தெரியாது, இவன் கண்டுட்டான், புலம்புகிறான், ஐயோ போகிறீரே என்று. அங்கு புலம்பும் போது பாருங்க எடுக்கப்பட்டு அங்கு போய்விட்டான். அங்கு 14வது வசனத்தில் அவன் எலியா செய்தது போல அங்கு சால்வையை முறுக்கி அடிக்கும் போது அங்கு யோர்தான் 2ஆய் அந்த தண்ணீர் 2ஆய் பெறுகிறது. அப்போ புரிந்திருக்கும் பாருங்க, புரிந்திருக்கும் என்று 15வது வசனத்தில் தெரிகிறது. 15வது வசனத்தை வாசிப்போம். எரிகோவில் பார்த்து கொண்டு நின்ற தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனை கண்டவுடனே எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கி இருக்குன்னு சொல்லி அவனுக்கு எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கி, பாருங்க, எரிகோவில் பார்த்து கொண்டு நின்ற, வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ஊழியர்கள், தீர்க்கதரிசிகள் என்று அழைக்கப்படுகிறவர்கள், அவனை கண்டபோது எலிசாவை கண்டபோது எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்குகிட்டு என்று சொன்னார்கள். பாருங்க, ஆண்டவர் அங்கே ஃபோக்கஸ் இருக்கும்போது தான் ஆண்டவரிடத்தில் இருந்து அந்த அபிஷேகத்தையும் வல்லமையும் வரங்களையும்
கிருபைகளையும் நாம் பெறக்கூடத்தக்கதாக ஆண்டவர் மாற்றுவார். அப்போ திசை மாறக்கூடாது. என்ன சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் திசை மாறாதபடி ஒரு ஃபோக்கஸில் இருக்கணும். இதை பெறணும் என்று நாம் அந்த காரியத்திலே வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்கும்போது நாம் அதை பெற்றுக்கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். எலிசா இப்போ பாருங்க, இரட்டிப்பான வரங்களோடு செயல்படுகிறவனாய் காணப்படும் போது மற்றவர்கள் கண்டார்கள். இதெல்லாம் ஆவிக்குள்ளாகிற காரியம், ஆவியானவரை பெறுகிற காரியம், ஆவியானவரை கொண்டு செயல்படுகிற காரியம். இரண்டாவதாக ஆவியின் ஏவுதல். அது முக்கியம். ஆவியின் ஏவுதல் வேணும். இந்த உலகத்தில் நாம் வஞ்சிக்காத படி இருக்கணும் என்ற ஆவியின் ஏவுதல் நமக்கு முக்கியம். யாரை எப்படி இருப்பார்கள் நமக்கு தெரியாது. வேதத்தை நல்லாத்தான் போதிப்பார்கள், அங்கு இங்கு என்று நல்லா என்ஜாய்மெண்டாய் பேசுவார்கள். ஆனால் ஆவியின் ஏவுதல் இருக்கும்போது தான் உனக்கு புரிந்து கொள்ள முடியும் இது வஞ்சிக்கிற உபதேசம், கள்ள தீர்க்க தரிசன காரியங்கள் என்று நீ ஈஸியாய் கண்டுபிடிக்க முடியும். ஆவியின் ஏவுதல் நமக்கு முக்கியம். ஒரு மனிதனை, சீமியோன் என்ற ஒரு மனிதனை ஆவியானவர் ஏவி இந்த இடத்துக்கு போ என்று சொல்கிறார். லூக்கா 2வது அதிகாரம். லூக்கா 2வது அதிகாரம் 27வது வசனத்தை முதலாவது வாசிப்போம். அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு எனும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில், பாருங்க, அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். தேவன் சொன்ன பிரகாரமாய் தேவாலயத்துக்கு வரும்போது இரட்சகரை தகப்பன்மார் அங்கு கொண்டு வருகிறார்கள். அந்த நேரத்தில் இந்த இரட்சகரை நீ பார்க்கும் முன்பதாக நீ மறைக்க மாட்டாய் என்று தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேற ஆவியானவர் அவை ஆலயத்துக்கு சிமியோன் வருகிறார். 28வது வசனம். அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, அவன் அவரை தன் கையில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரிக்கிறான். பாருங்க, அங்கு சந்தோஷம் உண்டாகிறது. தேவ ஆவியானவர் கீழ்ப்படிந்த அந்த காரியத்தை நாம் செய்வோம் என்றால் நமக்கு சந்தோஷம் உண்டாகிறதா இருக்கிறது. தீங்கு வராதபடி ஆவியானவர் நம் தீங்குக்கு விலக்கி காத்துக் கொள்கிறவராய் இருக்கிறார். 29வது வசனம். ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியனை இப்பொழுது சமாதானத்தோடே போக விடுகிறீர். பாருங்க, தேவனின் வார்த்தையின்படிதான் அந்த காரியங்கள் நடக்கிறது. அங்கு சமாதானம் உண்டாகிறது. போக விடத்தக்கதாக ஆண்டவர் மாற்றுகிறார். அப்போ ஆவியின் ஏவுதல் வேண்டும். ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் புத்திரர் என்று சொல்லப்படும் போது உங்கள் கஷ்ட நேரத்தில் என்ன முடிவு எடுக்கணும் எடுக்கக்கூடாது தெரியாத நேரத்தில் முழங்கால் படியிட்டு ஆவியானவரிடத்தில் நீ ஆலோசனை கேட்டு ஜெபிப்பாய் என்றால் தேவ ஆவியானவர் ஏவுதல் தருகிறவராய் இருந்து அந்த ஏவுதலின் படி நீ நடப்பாய் என்றால் உனக்கு சந்தோஷம். இல்லாவிட்டா எலியா சொன்னது போல நீ அடைந்து கொள்ள மாட்டாய், காணாட்டி அங்கு பெற்றுக்கொள்ள மாட்டாய். அப்போ இதுக்கு கீழ்ப்படியாவிட்டால் அங்கு சந்தோஷம் இல்லாதபடி அலைந்து திரிகிற மனிதனாய் மாறிவிடுவாய். அப்போ தேவனின் அந்த ஏவுதலை புரிந்து கொள்ளணும். முதல் பரிசுத்தாவினால் நிரப்பப்படணும், மூழ்கணும். அதான் ஞானஸ்தானத்தை போல ஆவியானவரால் மூழ்கப்படணும். இரண்டாவதாக அங்கு தேவன் ஆவியின் ஏவுதலின்படி நாம் கீழ்ப்படிந்து செய்ய வேண்டும். பிலிப்பு ஒரு நாள் அங்கு தேவ ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த ரதத்தோட போய் அங்கு சேர் என்று அங்கு பிலிப்பு என்றவனுக்கு சுவிசேஷகனுக்கு ஆவியானவர் சொல்லுகிறார். நீ போய் அந்த ரதத்தோடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே ஆவியானவர் சொன்னார். அங்கு ஒரு மந்திரி போகிறார். யாரிடத்தில் அந்த ரதத்தில் யார் இருக்கிறார் என்றால் அப்போஸ்தலர் 8வது அதிகாரம்
27வது வசனத்தில் பார்க்கும்போது முக்கியமான நபர் அங்கு இருக்கிறார் பாருங்க, போய்கொண்டிருக்கிறார். அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரி 27 இருக்கா 8:27 அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாகே என்பவளுக்கு மந்திரியும் அவருடைய பொக்கிஷமெல்லாவற்றுக்கு தலைவனுமாய் இருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து. பாருங்க, ஒரு முக்கியமான நபர் இவர் போய்கொண்டிருக்கிறார் பாருங்க ரதத்தோடு. பிலிப்பு அங்கிருந்தவன் ஆவியானவர் ஏவுகிறார், இங்க போய் சேர். இந்த மந்திரி பாருங்க என்னத்தை வாசிச்சு கொண்டிருக்கிறாரு, எசேயா ஆகமத்தை, எசேயா தீர்க்கதரிசன ஆகமத்தை வாசித்து கொண்டு புரியாம வாசித்து கொண்டிருக்கிறார். நம்ம போல சில வேளை புரியாது, ஆனா வாசிப்போம். என்ன அர்த்தம் என்று தெரியாது, வாசிப்போம். அதே போலதான் இந்த மந்திரி செய்கிறான் பாருங்க, அவங்க வாசிச்சு கொண்டிருக்கிறான், ஆனா புரியல. ஆவியானவர் அதை பார்க்கிறார் பாருங்க. அங்கு பிலிப்பு அனுப்புகிறார். எதற்காக? இந்த மனுஷன் வாஞ்சியாய்தான் இருக்கிறான், ஆனா அவனுக்கு புரியல. அங்கு பிரீச் பண்ணத்தக்கதாக ஆவியானவர் பிலிப்பை அனுப்பும்போது அங்கு பிரீச் பண்ணி அவனுக்கு பிரசங்கித்து இதுதான் காரியம், இதைத்தான் வாசிக்கிறாய் என்று சொல்லும்போது அடுத்தது மனம் திரும்புதல் ஏற்படுகிறது மந்திரிக்கு. அங்க மந்திரிக்கு மனம் திரும்பினோன்னு உடனே ஞானஸ்தானம். மனம் திரும்பு, அப்புறம் குணப்படு. ஞானஸ்தானம் கொடுத்துட்டு பிலிப்பு அங்கு போய்விட்டார். அதான் தேவன் ஒரு ஏவுதலை உண்டு வந்து பண்ணினா அதுக்கு நாம் கீழ்ப்படிந்து செய்வோம் என்றால் நமக்கும் ஆசீர்வாதம், மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாய் தேவன் மாற்றுகிறவராய் இருக்கிறார். எலியாவை பார்க்கும்போது பாருங்க, 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்தில் 46வது வசனம். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 46வது வசனம். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு ஜெஸ்ரேலுக்கு வரமாட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான். பாருங்க, தேவனின் கரம் இருந்தா, தேவ ஆவியானவர் எங்களுக்குள் இருந்தா ஒரு பலம் உண்டாகிறது. குதிரை வேகத்தை விட நாம் அதுக்கு முன்பாக நாம் செயல்படுகிறவர்களாய் காணப்படுவோம். எங்களுக்குள் ஆவியானவர் இருக்கும்போது நாம் பலவான்களாய் மாறுகிறோம். எலியா அங்கு பாருங்க ரதத்தை முந்தி ஓடினான் என்று சொல்லப்படுது. அது பழைய ஏற்பாடு என்று சொல்லலாம். பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் ஒரே ஆவியானவர் தான் செயல்படுகிறார். அப்போ அங்கு நடந்தது எங்கும் நடக்கத்தக்கதாக தேவன் மாற்றுகிறவராய் இருக்கிறார். சிலரை ஆண்டவர் தெரிந்து கொள்வார். பாருங்க, யாத்ராகமம் 35வது அதிகாரம். விசேஷித்த விதமாய் தேவன் தெரிந்து கொள்வார். யாத்ராகமம் 35வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிப்போம். பின்பு மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, பாருங்கள், கர்த்தர் ஜூதாவின் கோத்திரலில் ஊரின் மகனான ஊரியின் குமாரன் பெசலியேலை பேர் சொல்லி அழைத்து, பெசலியேலை பேர் சொல்லி அழைக்கிறார் பாருங்க. எந்த சந்ததியில இருந்து வந்தது என்று தேவ ஆவியானவருக்கு நன்றாய் தெரியும். இவனை விசேஷித்த வேலைக்கு ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். 33வது வசனத்தில் அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி அவன் சகலவித வேலைகளையும் செய்யும்படி தேவ ஆவினாலே அவனை நிரப்பினார். பாருங்க, அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி அவன் சகலவித வேலைகளை செய்யும்படியாகத்தான் தேவ ஆவியானவர் அவனை நிரப்பினார். பாருங்க, ஒரு ஆளை தெரிந்து கொண்ட ஆவியானவர் எதற்காக? சில பேர் ஆண்டவர் நல்லா நிரப்புவார். தேவன் பயன்படுத்த முன்பதாக இவரை பண்படுத்துவார். அப்போ தெரியணும் ஒரு நோக்கத்துக்காக ஆண்டவர் ஆவியானவர் எங்களை நிரப்புகிறார் என்பதை. நிரப்பும் போது சில பேருக்கு அப்படியே நிற்பார்கள், ஆனால் நிரப்பிக்கொண்டே இருப்பார். ஆனால் அவர்கள் அசைய மாட்டார்கள். ஆனால் துதித்து கொண்டு அந்நிய பாஷைகளை பேசிக்கொண்டிருப்பார்கள். சில பேருக்கு ஆவியானவர் பக்கத்தில் நின்றாலே
கை அசைந்து அதை செய்து எல்லாத்தையும் அடித்து உடைத்து எல்லாத்தையும் செய்து விடுவார்கள். அதை நாம் குறை சொல்ல இல்லை. ஆனால் ஆவியானவர் வரும்போது அவர் ஜென்டில்மேன். அவர் இறங்கி வரும்போது ஒழுங்காய் நேர்த்தியாய் கிரமமாய் நடத்தி செல்கிறவராய் நிரப்புகிறவராய் இருக்கிறார். நிரப்புகிறதுக்கு ஒரு காரியத்துக்காகத்தான் நிரப்புகிறவராய் இருக்கிறார். கடைசியாக லூக்கா 4வது அதிகாரம் 18வது வசனம். லூக்கா 4:18. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். அங்க பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். தரித்திரருக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுக்குண்டவர்களையும் குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுக்குண்டவர்களை விடுதலையாக்கவும் ஆண்டவர் என்மேல் இருக்கிறார். அப்போ புரிந்து கொள்ளணும், இந்த காரியத்துக்காகத்தான் தேவன் நம்மை அபிஷேகம் பண்ணுகிறார், எங்களை நடத்துகிறார். தேவ ஆவியானவர் வரும்போது சில காரியங்கள் நடக்கிறது. இதை குறிப்பாய் பார்த்துக்கொள்ளுங்க, நினைவுபடுத்துங்க. ஆவியானவர் வரும்போது சில காரியங்கள் நமக்குள்ள நடக்கிறது. பின்மாற்ற ஆவி அங்கே விரட்டப்படுகிறது. பின்மாற்ற கிரிகைகள், அந்த அசுவிசுவாச வார்த்தைகள், தேவனை நம்ப முடியாதபடி அந்த கட்டி வைத்திருக்கிற காரியங்கள் அங்கு அழிக்கப்படுகிறது. பாருங்க பேதுருவை பாருங்க, சீசர்களை பாருங்க. ஆவியானவரை பெற்ற பிறகு எப்படி செயல்படுகிறார், அதற்கு முன்பதாக எப்படி செயல்படுகிறார், எதை பார்த்தார்கள் என்று. அது ஆவியானவரை பெற முன்பதாக ஆண்டவர் செய்த அற்புதங்களை கண்டார்கள். இயற்கையிலே நடந்த அற்புதங்களை கண்டார்கள். காற்று அமைந்தது, கொந்தளிப்பு அமைந்தது, அதை பார்த்தார்கள். மற்றது உடல் அற்புதங்கள் நடக்கிறத கண்டார்கள். சடலத்தை, அந்த செத்து போன சடலம் எழும்புகிறதை கண்டார்கள். ஆண்டவரை அறைந்தார்கள் என்று பார்த்த உடனே அவர்கள் பின்மாற்றத்துக்கு ஓடினார்கள். பின்மாற்றம், இந்த அற்புதத்தை பார்த்து இருக்கிறவர்கள் பின்மாற்றத்தை ஈஸியாய் பெற்று அந்த ஆவி கிரியை செய்யும். இப்போ தேவ ஆவியானவர் நிரப்பும் போது அந்த பின்மாற்ற கிரிகைகள் அழிக்கப்படும் போது உனக்குள்ள ஒரு வல்லமை காணப்படுகிறதா இருக்கிறது. இரண்டாவதாக பலவீனம், சோர்வு. அந்த பலவீனம் என்னை தாக்குறது என்று சொல்லலாம், நினைக்கலாம். இந்த பலவீனத்தை அழிக்கணும் என்றால் தேவ ஆவியானவர் உனக்குள்ளே கிரிகை செய்யணும். அப்போ பலவீனம் தானா ஓடி போயிடும். மூன்றாவது பயம். பயம் 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 எல்லாத்துக்கும் சில பேருக்கு பயம். அந்த பயத்தின் கிரிகைகள் அழிக்கப்படணும் என்றா தேவனின் அபிஷேகம் முக்கியமாய் இருக்கிறது. நாலாவது இயலாமை. இயலாமை, சில பேருக்கு அதை செய்யல, எல்லாம் சாட்டுப்போக்கு சொல்வார்கள். இந்த காரியங்கள் செய்யுங்க, இல்லை 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 என்னால் முடியாது, என்னால் காரியத்தை செய்ய முடியாது. அந்த கிரிகை அழிக்கணும் என்றா தேவன் வல்லமை கிரிகை செய்ய வேண்டும். அஞ்சாவதாக பின்தங்கின அந்த வாழ்க்கை, அந்த குணம், அந்த காரியங்கள் மாறணும் என்றா தேவ ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்யணும். ஆவிக்குரிய கண்கள் அந்த துறக்கணும் என்றா, மற்ற கண்கள் மூடியிருந்தா ஆவிக்குரிய கண்கள் துறக்கணும் என்றா தேவ ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்யணும். மற்றது சில பேர் கடைசியாக சில பேர் கேள்வி கேட்டுட்டே இருப்பார்கள். அது உண்மையா, வேதத்தில் இப்படி இருக்கு, அது உண்மையா, அது உண்மையா, அது இதா ரெண்டு அந்த காரியத்தை கேள்வி கேட்டு கொண்டிருப்பார்கள். தேவை அற்ற கேள்வி. பைபிள் ஒழுங்காத்தான் எல்லாம் எழுதியிருக்கு. தேவ ஆவியினால் ஏவப்பட்டு மனுஷன் எழுதினான், அதெல்லாம் ஒழுங்காய்த்தான் இருக்கு.
கேள்விக்கு இடமில்லை, கேள்விக்கு இடமில்லை. தேவையற்ற கேள்வியை அழிக்கணும் என்றா தேவ ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்ய வேண்டும். இந்த காரியம் நமக்கு முக்கியமாய் இருக்கிறது. இது பெந்தெக்கோஸ்து நாள், நினைவு கூறுகிற நாள். யாவரும் எழுந்த வண்ணமாக தேவ ஆவியானவரின் அபிஷேகத்தை நாம் பெற வேண்டும். தேவனின் ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்யணும். எல்லாரும் ஆயத்தமாகுங்க. தேவ ஆவியானவரை நாம் பெறணும். இந்த நாளில் அபிஷேகத்தில் மூழ்கணும். அப்பதான் எனக்கு புரியும் நான் நடக்கிற வழி, நான் செய்கிற காரியங்கள், பேசுகிற காரியங்கள் எல்லாம் ஒழுங்கா இருக்காண்டு நமக்கு அப்போதான் புரியும். ஆவியானவரை வாஞ்சித்து இந்த பாடலை மறுபடியும் பாடுவோம். பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமானியாவர்களே அதிகமாய் பொழிந்திடும், ஆவியில் நிரப்பிடுமே. அபிஷேக மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. பின்மாரியின் அபிஷேக மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. அக்கினியாயிரங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாயிரங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, திக தரிசனம் உரைத்திடவே. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, திக தரிசனம் உரைத்திடவே. அக்கினியாயிரங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாயிரங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. கார்மேல் ஜலவேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாவு நடுங்கிடவே, அக்னி மழையாக பொழிந்திடுமே. கார்மேல் ஜலவேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாவு நடுங்கிடவே, அக்னி மழையாக பொழிந்திடுமே. அக்கினியாயிரங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாயிரங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன், இஸ்ரவேலின் தேவனே, என்னை அக்கினியை மாற்றிடுமே. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன், இஸ்ரவேலின் தேவனே, என்னை அக்கினியை மாற்றிடுமே.
பாய்ந்திடுமே அக்கினியாய் இறங்கிடுமே அக்கினியாக அமர்ந்திடுமே பெருங்காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே பின்னாரியின் அபிஷேக மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே ஆவியின் நிரப்பிடுமே பின்னாரியின் அபிஷேக சகல ஜனங்கள் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே ஆவியின் நிரப்பிடுமே அந்த சின்ன வயதிலே தேவன் வல்லமை அக்கினியாக அமர்ந்திடுமே எல்லாரும் ஜீவநதியாக பாய்ந்திடுமே தேவனின் தொடுதலை வல்லமையை காணத்தக்கதால் உணரத்தக்கதால் அந்த மகனை கொடுக்கிறார் ஒரு மகிமை right now in the name of Jesus தேவனின் ஞானம் தேவனின் அபிஷேகம் தேவனின் சமாதானம் தேவனின் வல்லமை கிரியை செய்யட்டும் தேவனின் ஆவியானவர் உனக்காக சுத்தம் பண்ணும்போது அது ஜெயமாற்றான் வரும் ஒரு ஆவிக்குரிய மண்டலத்தில் சுத்தங்கள் நடக்கிறது உனக்காக உன் குடும்பத்திற்காக அந்த காரியத்திலே கர்த்தர் உனக்காகவே வழக்காடுகிறார் தேவனின் வல்லமை கிரியை செய்யட்டும் மகிமை மகிமை உராமா ஹந்தாலா ஹோகாரா மஹாலோலா ராமா ஹந்தோலா ஷபலா ஜீவநதியாக பாய்ந்திடுமே இந்த நாளிலே அஞ்சார வல்லமைகளுக்கு காரியங்களை தங்கள் Holy Spirit of the mighty God, mighty God, mighty God, mighty God, mighty God of the Holy Ghost, Holy Ghost, புது மனிதனாய் புது மனிதன் in the mighty name of Jesus. ஆண்டவரே நீங்க உருவாக்கி வழி நடத்தும் நடக்கிற பாதை காண்பித்தருகிறார் ஒரு வல்லமையை in the name of Jesus, Holy Spirit of the mighty God, தேவை என்று சொல்லுங்கள் சகல ஜனத்தின் மேலும் mighty power, நான் தெரிந்து கொண்ட நோக்கம் ஒருவராயிருக்கிறது. இந்த பாத்திரம் எனக்கு தேவை. Mighty power, mighty power from the Holy Ghost, mighty power. ஆண்டவரே ஆண்டவரே ஜீவநதியாக பாய்ந்திடுமே பின்மாரியின் அபிஷேக மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழி
இஸ்ரவேலின் தேவனே, என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே, என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. அக்கினியாய் அக்னிநாவாக வந்திடுமே. காற்றாக வீசிடுமே. ஜீவநதியாக பாய்ந்திடுமே. காற்றாக வீசிடுமே. ஜீவநதியாக பாய்ந்திடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமானியாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே. பின்மாரியின் அபிஷேகம் சகல ஜனத்தின் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே. ஆவியின் நிரப்பிடுமே. காற்றாக வீசிடுமே. ஜீவநதியாக பாய்ந்திடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமானியாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே. ஆவியின் நிரப்பிடுமே. அக்னிநாவாக அமர்ந்திடுமே. காற்றாக வீசிடுமே. ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்னிநாவாக அமர்ந்திடுமே. காற்றாக வீசிடுமே. ஜீவநதியாக பாய்ந்திடுமே. வானத்துக்கு நேராக கரங்களை உயர்த்தி ஆண்டவர் பெரிய காரியங்களை இந்த சிறு கூட்டத்துக்கு வைத்திருக்கிறார். நீங்கள் அசைக்கிறவர்களா? குதிரையின் வேகத்துக்கு முன்பாக ஓடுகிறவர்களா? அதற்கு முன்பாக ஓடுகிறவர்களாய் கர்த்தர் பலப்படுத்துவார். இதை யாரும் தடை செய்ய முடியாது. Jesus name I pray, the mighty name of Jesus. இந்த இடத்துல இருக்கிறவர்கள் பார்க்கிறவர்கள் யாராயிருந்தால் ஆண்டவரின் வல்லமை கிரியை செய்யட்டும். எந்த நேரமும் எந்த வேளையிலும் தேவனின் ஆளுகை இறங்கி வருவதா? தேவனின் ஆளுகை மாத்திரம் இருப்பதா? கர்த்தரின் கரமே நடத்துவதா? கர்த்தரின் ஆளுகையை இறங்கி வருவதா? கர்த்தரின் சித்தமே ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியில காணப்படுவதா? 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 In the name of Jesus. ஆண்டவரே, பெரிய காரியங்களை இந்த சிறு கூட்டத்துக்கு வைத்திருக்கிறேன். ஒவ்வொருவரும் விசேஷித்தவர்கள், ஒவ்வொருவரும் விசேஷித்தவர்கள். கர்த்தாவே, நாம மகிமைப்படுவதா? சித்தம் நிறைவேறுவதா? இந்த நாளை ஆண்டவரை நீங்க எங்களுக்கு வைத்தீங்க. எத்தனை பேர்கள் அங்கு நல்ல வெதரண்டு அதுக்குள்ளே கிடந்துருவார்கள், அப்படியே படுத்து கொண்டிருப்பார்கள். இல்லாட்டி அரகுற ரெஸ் போட்டு அலைந்து கொண்டிருப்பார்கள். கிறிஸ்தவர்களை தான் சொல்லுகிறேன், கிறிஸ்தவர்களை தான் நான் சொல்லுகிறேன். அரகுற ரெஸ் அது இது உலகத்தை போல செயல்படுகிறது. அப்படி இந்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறது. நல்லா ஜெபிக்கலாம், நல்லா எல்லாத்தையும் செய்யலாம். ஆவியானவர் ஒழுங்கானவர், ஒழுங்கான. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit.
ஆவியானவர் யாருக்கும் பயப்பட தேவையில்லை. ஆவியானவர் சொல்லும் போது நாம் சொல்ல வேண்டும். அவர்கள் என்ன நினைச்சிருவார்கள், எப்படி நினைச்சிருவார்கள் என்று நாம் சிந்திக்க தேவையில்லை. மற்றவர்களுக்கு இடரலை கொண்டு வருகிறவன் கடல்ல என்ன சொல்லப்படுகிறது, கல்லை கட்டி கடல்ல போடணும். தேவனே, நீர் எங்களை தெரிந்த நோக்கத்துக்காக நன்றி. நீர் ஒவ்வொருவரின் காரியங்களை நீ பார்த்து கொண்டிருக்கிறீர். சில பேருக்காக ஆண்டவர் வழக்காடுகிறார், யுத்தம் பண்ணுகிறார். உங்களுக்கே தெரியல இதெல்லாம் என்னத்துக்காக என்று தெரியல, புரியல. கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். Thank you, Holy Spirit of the Lord. யோவானுக்கு மறுபடியும் சொல்லுகிறேன், உன் சிறு வயது நீ உயரும் போது கர்த்தரை மறந்துடாத. ஆண்டவர் இப்படி இப்படி எங்க போறாரோ, எங்க போகிறாயோ, நீ ஸ்பெஷல். மற்றவர்கள் பார்ப்பார்கள். பிளைட்ல போனா நான் சொன்ன பிரகாரம் பார்ப்பார்கள். நீ என்ன பேசுகிறாய், எதை செய்கிறாய், எதை குடிக்கிறாய் என்பதை பார்ப்பார்கள். அப்போ தேவாவியானவர் பிள்ளையை நிரப்பி ஆளுகை செய்வார். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இந்த நாளிலே தொட்டிருப்பார் என்று ஒரு விசுவாசம். சிறியவராயிருந்தானே, பெரியவராயிருந்தானே, ஆம்பளையா இருந்தானே, பொம்பளையா இருந்தானே, எல்லாரையும் கர்த்தர் தொடுகிறவராயிருக்கிறார். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி, இந்த நேரத்துக்காக நன்றி, இந்த வெதருக்காக நன்றி. எல்லா காரியத்தையும் நீ பார்த்துக் கொண்டு வருகிறார் இருக்கிறீர். நாளை நாள் விடுதலை ஓய்வு நாளாக இருக்கிறதப்பா. அதை சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு கலைக்க எங்களோடு இருப்பீராக, எங்களோடு வருவீராக, காரியங்களை செய்வீராக. ஆண்டவரே, இந்த சபையில செய்கிற ஒவ்வொரு ஊழியங்களும் சிறிய ஊழியமாயிருந்தாலும் பெரிய ஊழியமாயிருந்தாலும் யார் யார் என்னத்தை செய்கிறார்களோ அவர்களை நிச்சயமாய் ஆசீர்வதிக்கணும். நிச்சயமாய் அவர்களை பெருக பண்ணணும். நிச்சயமாய் அவர்கள் சாட்சிகளாய் மாறணும். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எந்த தேவனால் பாடி முடித்துக் கொள்வோம். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன்.
கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடுவார் இந்த தேவனா. எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடுவார் இந்த தேவனா. என்பதன் ஆரோக்கியம் தெய்வதானமே. இந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். என்பதன் ஆரோக்கியம் தெய்வதானமே. இந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். இந்த தேவனா, இந்த தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வாசன கை கொள்ளுவேனா. உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். உந்தன் வாசன கை கொள்ளுவேனா. உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். அப்படியே நிலைத்தில் இருக்கிற ஒவ்வொரு மேலும் தேவனின் சமாதானத்தை பேசுகிறேன், சந்தோஷத்தை பேசுகிறேன், விடுதலையை பேசுகிறேன், ஒரு மகிமையை பேசுகிறேன் கர்த்தாவே. ஒரு ஆசீர்வாதத்தை பேசுகிறேன், சுகத்தை பேசுகிறேன் கர்த்தாவே. நீங்க தான் இவர்களை நடத்த வேண்டும். பெரிய காரியங்களை இவர்களை கொண்டு செய்வீராக, வழி நடத்துவீராக. இவர்கள் எங்கு போனாலும் எங்கு சென்றாலும் பாதுகாப்பு இருக்கட்டும் ஆண்டவர், சமாதானம் இருக்கட்டும் ஆண்டவர். எந்த காரியம் தீங்காய் நடக்காதபடி இவர்களை இரத்த கோட்டைகளை வையுங்க, வேலைத்தடத்தில் உயர்த்துங்க. பெரிய காரியங்களை கத்த செய்யும்படியாக தேவ கரம் இருந்து பெரிய காரியங்களை செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என்ற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சொல்லு, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை